இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் சீரியலில் எப்படியோ பொண்ணு பார்க்க போகிறோம், எல்லாமே நல்ல விதமாக நடக்க போகுது, குடும்பத்தை எல்லாமே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கோமதியும் பாண்டியனும். இது நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜியை திருப்பி திட்டிகிட்டே இருக்காரு கதிர். அப்படிங்கும் பொழுது பழனிவேலுக்கு டவுட் வந்துடும் அப்படின்னு பார்த்தா பழனிவேல் ஒரு மக்குத்தனமான வேலைகளை செஞ்சார். என்னப்பா அவன் அண்ணன் அடிச்சாங்கிறதுக்காக இவன் என்னப்பா பண்ணுவா, இவனை ஏன்ப்பா திட்டிகிட்டு இருக்க, பாவம் பாவ அப்படின்னு பேச, நான் தான் அந்த குடும்பத்தை எல்லாத்துக்கும் பாவம், என்னை விட்டுருங்க நான் போகிறேன் அப்படின்னு கோவமாக போயிடுறாரு கதிர். முன்னெல்லாம் ரொம்ப கல்யாணம் முடிஞ்சா கோபம் குறையுவாங்க, இவன் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் கோபமா முறுக்கிக்கிட்டே தெரியலாம், ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு பழனிவேல் யோசிக்கிறாரு. ஆனால் என்னங்கிறத கண்டுபிடிக்கல. இதுக்கு நடுவில் பஸ் ஸ்டாப்பில் வச்சு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க, பூரணி கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க ராஜி. உடனே என்ன ஜாலியாக இருக்கீங்களா கதிரவனியும் அப்படின்னா, எல்லாம் தெரிஞ்சு நீ ஏன் இப்படி பேசுறீங்க, எங்களுக்குள்ள இருக்கிறது கட்டாய கல்யாணம், இங்கே நடக்காதுன்னா ஒன்றும் சரியில்லை, குடும்பத்தில் அதை விட பெரிய பிரச்சனை ஓடுது, எங்கள் அண்ணன் நகைக்காகவும் பணத்துக்காகவும் போட்டு கதிரை போட்டு அடிச்சிருக்கான், நான் போனதை பற்றி கூட கவலைப்படாமல் அந்த அடி போட்டு அடிச்சிருக்கான் நகைக்காக. இதெல்லாம் அந்த கண்ணனால தான். கண்ணை வீட்டுக்கு போகணும், கண்ணை வீட்டுக்கு போயிட்டு எப்படியாச்சும் அந்த பணத்தையும் அந்த நகையும் திருப்பி வாங்கணும், அதுக்கு ஏதாச்சும் வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேச, அந்த பூர்ணி வரலங்கிறாங்க. வா கிட்டக்க போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு அவன் வீட்டுக்கு போய் எப்படியாச்சும் அந்த பணத்தையும் நகையும் ரெக்கவர் பண்ணுறதுக்கான வழியை பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ சொல்லி முடிச்சு இவங்க கிளம்பி போகும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா கோமதியும் பாண்டியனும் பொண்ணு வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அங்கே முதல் கல்யாணம் நிறைய எதிர்பார்ப்பீங்களா அப்படின்னா இது முதல் கல்யாணம் இல்லை. என்னோட 2 பசங்க மிச்சம் 2 பசங்க கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அந்த வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் தான், ஆனாலும் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டாங்க. பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள நாங்கள் எதுவும் எதிர்த்துக்கல, திட்டலாம் எதுவும் பண்ணல, அவங்க வீட்டில் சேர்த்துக்கிட்டோம். அதனால இது முதல் கல்யாணம் கிடையாது. ஆனால் எங்கள் பையன் நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான், நல்லா வேலையில் இருக்கான், உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு குடும்பமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க என்னோட 2வது பையன், அது வேற யாரும் இல்லை, எங்கள் அண்ணன் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதி. தேவையில்லாம் கோமதி சொல்லாமலாம் செஞ்சிருக்கலாம். அதை சொன்னதுக்கு பிறகுதான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் என்ன பண்றாரு, இவன் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது சந்தோஷமா நல்ல விதமா எல்லாம் நடந்துருச்சுன்னு கிளம்பி பொண்ணெல்லாம் பார்த்து பொண்ணை பிடிச்சி போய் எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கும்பொழுதே சக்திவேலுக்கு கால் பண்றாரு அந்த சம்மந்தி. அவர் பொண்ணு வீட்டுக்காரர். அவர் கால் பண்ணி என்ன கேட்கறாருன்னா என்ன விஷயம், இங்க என்ன நடக்குது, இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா, இவங்க உங்கள் வீட்டில் தான் பொண்ணு எடுத்துருக்காங்களாமே அப்படி இப்படிலாம் கேட்ட உடனே அவங்க சரி அப்படி சொன்னானா அவன். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, நாங்கள் யாரும் ஓகே சொல்லிடலாம் அவன் கல்யாணம் பண்ணல, விரும்பி ஒன்றும் அவன் கல்யாணம் பண்ணல, அவனுங்க ஏமாற்றி பணக்கார குடும்பமாக பார்த்து பிடிச்சிட்டானுங்க. நீ வெள்ளையும் சொல்லியமாக தெரியறதுனால அவன் நல்லாவும் நினச்சிடாத பாண்டியனை, அவங்க அந்த வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுக்குறதும் பாழுங்கணத்தில் அவங்க பொண்ணை பிடிச்சி தள்ளுறதும் ஒன்று தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஷாக் ஆகி அவர் உடனே பாண்டியனுக்கு கால் பண்ணி எப்படி மீட்டிங்லாம் பார்ப்போம் நம்ம, அதனால மனசாவும் வேணான்னு இப்பயே சொல்லிடுறேன், ஏதோ ஒத்து வராத மாதிரி இருக்குது, இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இன்னமும் மனசு கஷ்டமாகி அப்செட் ஆகி பாண்டியனை ஆட்டோவே நிறுத்திட்டு நடந்தே போயிடுறாரு வீட்டுக்கு. நடந்து போகிறேன், நான் கடைக்கு போகிறேன், எனக்கு வீட்டுக்கு வரவே தோணல அப்படின்னு அழுதுகிட்டே கண்ணை தொடச்சிட்டு போயிடுறாரு. கோமதி அந்த வெறுப்போடையும் கோபத்தோடையும் வீட்டுக்கு வராங்க. அப்படியே ஒரு மனுஷன் நம்பிக்கை வேணும், இப்படி இவ்வளோத்தையும் சொன்னதுக்கு பிறகு நம்பாமல் இருந்தால் இப்படி, நம்பிக்கை இல்லாத குடும்பம் தேவையில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த கதிர் பார்த்துட்டே இருக்காரு. என்ன ஒன்றுனா, நம்பிக்கை வர மாதிரி விஷயத்த நீங்களே பண்ணலையே மிஸ் கோமதி, நீங்களே உங்கள் சொந்த புருஷனுக்கே நம்பிக்கை துரோகம் தான் பண்ணிருக்கீங்க, அதை சொல்லாம விட்டு உங்கள் புள்ள வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் மற்றவனுக்கு நம்பிக்கை வேணுங்கிறத பற்றி பேசுறீங்க. முதல்ல நாணயமாக நீங்கள் நடந்துங்க, அப்புறம் மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நமக்கும் தோண ஆரம்பிக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த சமயத்தில் கதிர் கிட்டக்க போய் அவங்க அம்மா கிட்டக்க என்னதான் ஆச்சுன்னு கேட்கலான்னு கிட்டக்க நெருங்கி நடந்து வராரு. நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுதே மீனா கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணி என்ன ஆச்சு, பொண்ணு வீட்டில் இருக்கீங்களா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா அப்படின்னு கேட்டால் எங்கே நல்லபடியாக முடிஞ்சு, அங்கே ஏதோ வேணான்ட்டாங்க, முதல்ல ஓகேனாங்க வேணான்ட்டாங்கன்னா வேற எங்கேயா விசாரிச்சிருப்பாங்களோ அப்படின்னு மீனா கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, எங்கே இருக்கீங்க, அந்த கிச்சனில் மூலையில இல்லை டைனிங் டேபிள் கிட்டே, டைனிங் டேபிள் கிட்ட வருத்தமாக தாங்க தானே இருப்பீங்க, விடுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னா இதை சரவணன்ட்ட எப்படி சொல்கிறது, இந்த கல்யாணம் வரன்னு தள்ளி போயிடுச்சு, பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அவனுக்கு ஒரு கல்யாணமே நடக்காது போலையே, அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டார் அவரும் பாண்டியனும், இப்போ என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல அப்படின்னு புலம்ப, எல்லாம் நம்மளால தாங்கிற மாதிரி கதிர் நினச்சிக்கிறாரு. பாவம் கதிர் ஒரு தப்பும் பண்ணலை, ஆனால் அவர் நினச்சிக்கிறாரு நம்ம சரவணனுக்கும் தள்ளி போயிட்டே இருக்குங்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு